ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாசால லக்ஷ்மி குபேர பூஜை வந்து எந்த டைம், எந்த தேதி, எப்படி பண்ணுறதுன்றதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் நம்ம இந்த பண்ணிக்கோங்க. பதிவில் லக்ஷ்மி குபேர பூஜை எந்த டைமில் எந்த டேட்டில் வருது அதை பற்றி இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த லக்ஷ்மி குபேர பூஜை வந்து 20ஆம் தேதி 10/25 அன்று மாலை 6 மணிக்கு நம்ம இந்த பூஜையை செய்யலாங்க. அதாவது தீபாவளி அன்னைக்கு இந்த பூஜையை நம்ம செய்யணும். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பூஜை செய்யறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு குபேரர் படம் இருந்தால் போதுங்க. அப்படி குபேரர் படம் இல்லாதவங்க ஒன்றும் கவலையே இல்லை, ஒரு லக்ஷ்மி படம் இருந்தால் கூட போதும். அந்த லக்ஷ்மி படத்தை அழகாக தொடச்சி குங்குமஞ்சாலாம் வச்சு அதுக்கு அழகாக வந்து பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இங்கே வந்து லக்ஷ்மி குபேரருக்கு குபேரர் படத்தை வச்சு அதுக்கு அழகாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு மரப்பலகையை எடுத்துக்கிட்டு அந்த மனையில் வந்து ஒரு எண்ணு போட போகிறேங்க. அந்த எண்ணு வந்து அரிசி மாவால் போட போகிறேங்க. அந்த அரிசி எண்ணு என்னன்னு பார்க்கலாம். மேல் பக்கம் 27, 20, 25ன்னு போட்டுக்கணும். நடுவில் வந்து 22, 24, 26ன்னு போட்டுக்கணும். கீழே வந்து 23, 28, 21ன்னு போட்டுக்கணும். இதை போட்டுட்டு சைட்லேயும் அதுக்கு பார்டர் மாதிரி போட்டுட்டு அதுக்கு 2 பிள்ளையார் பிடிச்சி நம்ம மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி எது ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் நம்ம வந்து மஞ்சள் பிள்ளையார் வைப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி நடுவில் வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் வச்சுட்டு இதற்கு வந்து இது மாதிரி ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கணுங்க. இதுக்கப்புறமா இந்த மரப்பலகையில் நம்ம வந்து குங்கும மஞ்சாலாம் ஒரு எண்ணுக்கும் குங்குமம், மஞ்சள், சந்தனம் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து காயின்ஸுங்கெல்லாம் வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் இதை எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். மொத்தத்தில் அந்த மரப்பலகையில் 9 காயின்ஸ் தேவைப்படுங்க. அந்த காயின்ஸு வச்சு முடிச்சிட்ட பிறகு அது இல்லாமல் நான் ஒரு 108 காயின்ஸு மந்திரம் சொல்கிறதுக்கு ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட ₹1 காயின்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லாட்டினாலும் ₹5 காயின்ஸ் இருந்தாலும் தான். குபேரருக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ₹5 காயின்ஸு, அவரோட எண்ணிக்கை. அதனால் வந்து இந்த ₹5 காயின்ஸு 108 எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த காயின்ஸை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணுங்க, குங்கும அர்ச்சனை. இந்த காயின்ஸ் ஒவ்வொன்றுத்தையும் வச்சுட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லணும். அது என்ன ஸ்லோகம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். குபேரராய நமக. ஓம் குபேரராய நமக. ஓம் குபேரராய நமக. ஓம் ஸ்ரீம் ஹரீம் ஹம் குபேர லக்ஷ்ம கமலதாரண்ய தனாவசின்ய ஸ்வாக. ஓம் யசாக குபேரராய வைஸ்வராக தனதாந்த யாதிபதி தனதாந்த சம்ரத்திமி தேகி தாபத ஸ்வாக. ஓம் யகராஜாய வித்மகே ஹலகாதீசாய திமகே தன்னோ குபேர பிரசோதயான். இது மாதிரி இந்த மந்திரத்தை ஒரு காயின்ஸ் வச்சு நம்ம பூஜை பண்ணிவிட்டு குபேரர்கிட்ட காமிச்சிட்டு இதை எடுத்து வேறு ஒரு தட்டில் போட்டுக்கணுங்க. இது மாதிரி நம்ம 108 காயின்ஸையும் ஒரு முறையும் காயின்ஸ் எடுத்து சாமிக்கிட்ட வச்சுட்டு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த அடுத்த தட்டில் நம்ம போட்டுக்கணும். ஆனால் நமக்கு வந்து அந்த மந்திரம் வரலன்னு சொன்னால் ஒன்றும் ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து ஓம் குபேரராய நமக, ஓம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு வெறுமையாக கூட இந்த மந்திரத்தை 2 வார்த்தையில் சொல்லி கூட இந்த பூஜையை பண்ணலாம். இந்த மாதிரி காயின்ஸோட ஒளி வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா குபேரருக்கு. அதனால் நடுவில் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்க சொல்ல அந்த காயின்ஸுங்களை எடுத்து எடுத்து நம்ம அந்த மாதிரி ஒளி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அவருக்கு அதை கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் நான் பூஜை பண்ணிகிட்டே இருக்க சொல்ல ஒரு முறையும் ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு முறை, 15 செகண்ட்ஸ்க்கு ஒரு முறை அந்த மாதிரி காயின்ஸை எடுத்து எடுத்து ஒளி பண்ணுவேன். அது மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த பூஜை நம்ம பண்ணுறதுனால நம்ம வந்து ரொம்ப செல்வ செழிப்போடவும் நம்ம வந்து எந்த ஒரு துன்பம் இருந்தாலும் நமக்கு நீங்கும்னு சொல்லிட்டு ஐதீகம் சொல்லுது.
அதனால் இந்த பூஜையை நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக செஞ்சு எல்லாரும் நன்மை பெறணுங்க. இந்த பூஜை பண்ணுறதுக்கு நான் பழம், தேங்காய், பால் பாயசம் இதெல்லாம் வச்சு சாமிக்கு நெய்வேத்தியமாக வச்சு படைச்சிருக்கேங்க. உங்களால் முடிஞ்சால் என்ன வீட்டில் இருக்குதோ ஒரு கல்கண்டு கூட வச்சு இந்த பூஜையை பண்ணலாம். ரொம்ப எளிமையான பூஜை இது. இந்த மந்திரம் மட்டும்தான் சொல்லணும் நம்ம. அந்த மந்திரம் சொல்ல வரலன்னா ஓம் குபேரராய நமக, ஓம் கணபதியே நமக என்ற இந்த 2 வார்த்தையை நீங்கள் சொல்லி சொல்லி பூஜை பண்ணிங்கன்னாவே நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இந்த காயின்ஸ் வந்து இந்த 108 காயின்ஸை வந்து பூஜை பண்ணுறதுக்குன்னே நான் தனியாக வச்சுருக்கேன். இதை ஒரு வருஷமும் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு நான் இதை பூஜைக்கு யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி இந்த 9 காயின்ஸ் வச்சு அந்த மனையில் வச்சு பூஜை பண்ணுறேன் இல்லைங்களா, அதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து வச்சுட்டு அதை வந்து நம்ம பீரோலையோ இல்லாட்டினா நம்ம தொழில் செய்கிற இடத்துலையோ வச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல செல்வம் பெருகும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம். அதனால் வந்து நீங்கள் அதை வந்து பீரோவில் நான் அந்த 9 காயின்ஸை வந்து ஒரு பாக்ஸில் வச்சு பீரோவில் வச்சு அதை லாக் பண்ணி வச்சேன். இதோட அந்த அடுத்த வருஷம் எடுத்து அதை வந்து நான் பூஜை பண்ணுவேன். இது வந்து இந்த 108 காயின்ஸை வந்து பூஜை பண்ணுறதுக்குன்னே வந்து நான் வச்சுருக்கேன். ஒவ்வொருத்தர் வந்து இந்த 108 காயின்ஸ் பூஜை பண்ணுறத வந்து உண்டியில் கூட சாமியோட உண்டியில் கூட போட்டுலாங்க. நமக்கு வேணும்னா நம்ம வீட்டிலேயே வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டினா நமக்கு வேணான்னாலும் யாருக்குன்னா அதில் வந்து அந்த காயின்ஸில் வந்து தான தர்மம் பண்ணுறதோ இல்லை எதனா பொருள் வாங்கி கொடுக்குறதோ இல்லை சாமி உண்டியில் போட்டாலும் ரொம்ப நல்லது. நான் இதை வந்து ஒரு வருஷமும் நான் என்னோடய பீரோலையே வச்சு பூஜை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டில் பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு கற்பூர ஆரத்தி எடுத்து சாமி கும்பிட்டுறேன். அவ்வளோதாங்க இந்த பூஜை. ரொம்ப சிம்பிளான பூஜை. இதை வந்து ஒரு வருஷமும் நான் செஞ்சுட்டு வரேன். எனக்கு ரொம்ப நன்மை நடக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த பூஜையை செஞ்சு நன்மை பெறணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க குபேர மந்திரமும் லக்ஷ்மி மந்திரமோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ 108 மந்திரம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்களோ மந்திரம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.